ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேதுருவை குறித்து ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடலில் மீன் பிடிக்க போவாங்க. ஃபுல்லாக வலையை போட்டிருப்பாங்க. ஆனால் மீன் ஒன்றுமே அகப்பட்டிருக்காது. அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இல்லை நீங்கள் படகை தள்ளி இந்த இடத்துல வலையை போடுங்க, மீன் கிடைக்கும் அப்படின்னோடனே படகு நிரம்பத்தக்க அமிழத்தக்க அளவுக்கு மீன் கிடைக்கும்னு பார்க்குறோம். அப்போது சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் 8வது வசனம், அவன் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அப்போ அப்போ தேவன் நீ பாவின்னு சொல்லலை. தேவன் உனக்குள்ளே இவ்வளோ குற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலை. தேவன் எந்த ஒரு வசனத்தையும் எடுத்துன்னு சொல்லலை. எப்படி சீமோன் பேதுரு நான் பாவியான மனுஷன் அப்படின்ட்டு தன்னை ஒப்பு கொடுக்குறார். அப்போது ஐ ஒன்ட் டிசர்வ், அதாவது சீமோனுக்கு நல்லா தெரியும், நான் இவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள பாத்திரனே கிடையாது. அப்போ நான் இந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா உங்களால் நான் பெற்றுக்கொண்டேன். ஆனாலும் நான் எப்படிப்பட்ட மனுஷன்தான், நான் பாவியான மனுஷன்தான். இந்த பாவியான மனுஷன்கிட்ட நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பரிசுத்தர், உங்களை மாதிரி ஒரு நீதிமான் இருக்க வேண்டாம். அதனால் நீங்கள் என்னை விட்டு போகணும் அப்படின்ட்டு உடனே பேதுரு ஒப்பு கொடுக்குறார். நீங்கள் இதே ஒரு காரியத்தை நீங்கள் இவர் இருக்கார்ல சகேயுட்ட சொல்லும்போது, வழி நடந்து அவர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது சகேயு சொல்லுவார், நான் அநியாயமாக வாங்கின வட்டியெல்லாம் நாளத்தனியாக நான் எல்லாருக்கும் என்ன செஞ்சிடறேன், திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அவர் செய்த பாவம் அவருக்கு தெரியுது. நான் இந்த தவறு செய்தேன், இந்த தவறை இப்படிப்பட்ட முறையில் நான் சீர் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு தன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை சகையு சொல்லும்போது நம்மளுக்கு புரியுது. ஓஹோ, சகையு இந்த பாவம் செஞ்சுருக்கிறாரு, அதிலிருந்து வெளியே வர விரும்புகிறாரு அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு அப்படி குறிப்பிட்ட விதத்தில் ஒரு பெரிய பாவம் எதுவுமே செய்யலை. ஒரு மனுஷனாக இந்த பூமியில் பிறந்ததுனால ரொம்ப பெரிய கர்த்தருக்கு பிரியமாகவோ இல்லை பெரிய ஒரு நீதிமானாகவோ உபவாசம் இருந்தோ தசமமாக கொடுத்தோ இப்படி எந்த ஒரு பெரிய காரியமே அவர் செஞ்சிருக்கலாம், செய்யாமலும் இருந்திருக்கலாம். அவருக்கு நல்லா தெரியும், நான் ஒரு குற்றமுள்ள மகனான், சாதாரண ஒரு மீனவன், தினந்தோறும் ஏதாவது கொஞ்சம் மீன் கிடைக்காதா போய் விற்று சாப்பிட மாட்டோமா நினச்சிட்டு இருக்கிற எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தகுதி இல்லை ஏசப்பா, நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க அப்படின்ட்டு பேதுரு சொல்கிறாரு. அவர் இந்த மீன் எனக்கு கிடச்சிட்டு இதில் இவர் பங்கு கேட்டுருவாரோங்கிறதுனால போக சொல்லலை. நான் பாவி, இந்த பாவியோடு நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால போக சொல்கிறார். அப்போது இயேசு என்ன சொல்கிறாரு, நீ என் கூட வாமா. 10வது சீமோன் கூட்டாளியான செபதேவின் குமாரனாக யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். இப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்பாய் என்றார். அப்போ இது பேதுருவுக்கு இது வரைக்கும் அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. பேதுருக்கு தினந்தோறும் மீன் பிடிக்கிறது தான் வேலை, மனுஷனை பிடிக்கிறதுனா என்னன்னு கூட பேதுருக்கு தெரியாது. அப்போ நீ மனுஷனை பிடிக்கிறவர் ஆவாய்னு சொன்ன உடனே அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ அவங்க இருதயம் எப்படி உணர்த்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதை இயேசு கிறிஸ்து எவ்வளவோ அற்புதங்களை செய்தார், 3 நாள் மலை பிரசங்கங்களை செய்தார், தேவனுடைய ஆலயத்தில் போய் நிறைய காரியங்களை சொல்கிறார், ஊமைகளாக நிறைய பேருக்கு நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் பேதுருவை தொட்ட இந்த காரியம் ரொம்ப, அதாவது இப்படிலாம் கூடவா தொட முடியும், இதெல்லாம் ஒரு தொடுதலா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு காரியத்தை செய்து தேவன் பேதுருவை தொட்டிருப்பார். அப்போ பேதுரு சொல்கிறாரு, நான் பாவின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பேதுருவை தேவன் எதுக்காக அழைக்கிறாருன்னா, மீன்களை எல்லாம் மனுஷனை பிடிக்கிறவராக அழைக்கிறேன்னு அழைச்சிட்டார். அப்போ இதுனா என்னன்னே தெரியாத பேதுருவை தேவன் தன்னோடு வைத்து தான் செய்கிற எல்லா வேலையும் செய்வதற்கு தேவன் பேதுருவை ட்ரெயின் பண்ணுறார். அப்போது ஒரு 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து எல்லாவற்றையும் பார்க்குற பேதுரு கடைசியாக கெத்செமனே தோட்டத்தில் அதற்கப்புறமாக அரண்மனைக்கு போகும்போது தேவனை விட்டு ரொம்ப தூரம் போகிறார். அதாவது அவரை மறுதலித்து அவர் யாருன்னே தெரியாமல் தூஷித்து ஓடி போய் சேவல் கூவுகிறதை அறிந்து ரொம்ப மனதுக்கம் கொள்கிறார். அப்போ இனி வேண்டாம்ப்பா, நான் பழையபடி நான் பாவியாக இருக்கும்போது
நான் வந்து என்ன காரியம் செய்தேனோ, நான் மனுஷனை பிடிக்கிறதற்கு லாயக்கில்லாதவன், நான் மறுபடியும் என்ன செய்கிறேன், மீனை பிடிக்கிற காரியத்திற்கே போகிறேன்ப்பா. நான் இதுக்கெல்லாம் தகுதியே பட மாட்டேன். அதான் அன்னைக்கே அவர்ட்ட சொன்னேன், நீங்கள் என்னை விட்டு போயிருங்க, நான் பாவியான மனுஷன் அப்படின்னு. அவர் தான் என்னமோ நான் என்னமோ பெரிய ஆளுன்னு நினச்சி மனுஷனை பிடிக்கிறதுக்கான அதிகாரத்தை உனக்கு கொடுக்குறேன்னு கூப்பிட்டுட்டாரு அப்படின்ட்டு பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்கவே போய்ட்றாரு. அப்பவும் தேவன் விடலை. திரும்பவும் எப்படி கடல்ல போய் பேதுருடைய படகுல நீ இந்த பக்கம் வலைய போடுன்னு சொன்னாரோ, இப்போ பேதுரு பசியா இருப்பான் அப்படின்ட்டு அவனுக்கு கரையிலேயே அப்பமும் மீனையும் பொரித்து தேவன் பேதுருக்காக காத்திருந்தார். அப்போ பேதுருவுடைய லைஃப்பை தேவன் எப்படியெல்லாம் டச் பண்ணி அவர் ஒவ்வொரு தடவை விழும்போதும் அவரை வந்து பலப்படுத்தி அவருக்கு கற்றுக் கொடுத்து அவரை வந்து தன் பக்கமாக வைத்து கொண்டார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் அவரை மனுஷனாக பிடிக்கிறவர்களாக தேவன் இருக்கும்போது அது நடக்கலை. அதாவது இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நடக்கலை. அவர் பரமேறி சென்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராஃபஸியே பேதுருவுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவர் 3000 மனுஷனை ஒரே நேரத்தில் பிடிக்கிறார். ஒருவேளை இந்த படகுல கூட 3000 மீன்களை பிடிச்சாரோ என்னமோ. அதனால தான் நான் வந்து மனுஷரை பிடிக்கிறவராக ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்லியிருப்பார் போல். அப்போ ஒரு அற்பமான ஒரு மனுஷன், ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமான காரியம்லாம் இல்லை, சாதாரண மீன் பிடிக்கிற காரியத்திலேயே பேதுருவை தொட்டு அவரை மனுஷர்களை பிடிக்கிற அளவுக்கு அவரை உயர்த்தி அவரை ஞானமிக்கவராக்கி தேவன் என்ன செய்தார், உபயோகப்படுத்தினார். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்ங்கிற வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே தனக்காகவே எழுதப்பட்ட வசனமாகவே தோணும். ஆனால் ஒரு பைத்தியத்தை தேவன் பயன்படுத்தி ஞானிகளை வெட்கப்படுத்துறதில்லை. பைத்தியத்தை தேவன் தேர்ந்து கொண்டு ஞானிகளுக்கும் மேலாக அவர்களை உயர்த்தி அதுக்கப்புறம் தான் ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார். இவன் பைத்தியம் அல்லவா, இவன் இப்படி ஆனா அப்படின்ட்டு அவர்கள் வந்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அந்த பேதையான மனுஷனை தேவன் உருவாக்கி தான் என்ன செய்கிறார், அவர்களை வெட்கப்படுத்துகிறார். அப்போது தேவன் நம்ம லைஃப்பில் இது எல்லாவற்றையும் செய்ய இன்னமும் பலன் உள்ளவராக இருக்கிறார். நாமளும் நிறைய வேளையில் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? நான்லாம் அந்த யூடியூப் ஊழியத்தை செய்யும்போது எனக்கு ஒரு பெரிய காரியம் தோணல் இருந்தது. நான் வந்து எப்படியாவது வசனத்தை எல்லாருக்கும் கொண்டு போயிடணும், எல்லாரும் வேதம் வாசிக்கிறதுல பிரியமாக மாறிடணும், எல்லாருக்கும் வேத புத்தகம் சுவையாக மாறிடணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சில எய்ம் இருந்தது. கர்த்தர் கிருபையாக என்னை நடத்தி நல்லபடியாக என்னை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போனார். அப்புறம் அதை வந்து நான் என் சுயத்திலேயே நான் எடுத்துக்கொண்டு போனதுனால நான் தேவன்கிட்ட சார்ந்து இருக்கிறதை விட்டு நான் வேதம் வாசிப்பதிலும் நான் வேதத்தை தியானிப்பதிலும்னு என் சுயத்தை நான் சார்ந்து கொண்டு இருந்ததுனால என்னால் வேதம் வாசிக்க முடியாமல் தியானிக்க முடியாமல் இருந்த காலத்தில் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு நான் நிறைய வீடியோஸ் போட முடியாமல் போச்சு. ஒரு ஒரு குவாலிட்டி கண்டென்ட் என்னால் போட முடியாமலே போச்சு. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய வியூவர்ஸோ பெரிய சப்ஸ்கிரிப்ஷனோ கிடையாது தான். பட் நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக நான் வந்து இந்த காரியத்தை செய்ய தேவன் வந்து எனக்கு கிருபையும் பலனையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போது இந்த வார்த்தையானவர் இந்த கிருபைகளை கொடுத்த தேவன் நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் பிரியமாக இருக்கிறார், நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். பேதுருக்கு 3 வருஷம் ஆச்சு, நமக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ, ஆனால் தேர்ந்தெடுத்தார் இல்லையா? நிச்சயம் அவருடைய கிரியைகளை நம்ம மூலமாக நடப்பிக்க தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். அதனால் சோர்ந்து போகாமல் இருப்போமானால் பேதுருக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற 3.5 வருஷமானது. சொன்ன வாக்கு தத்தம் சொன்னவர் முன்பாக நிறைவேறலை, அவரால் அனுப்பப்பட்ட ஆவியானவர் வரும்போது நிறைவேறுச்சு. நமக்குள்ளேயும் நம் வாழ்க்கையிலையும் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அது நிச்சயம் நிறைவேறும். ஞானிகளை வெட்கப்படுத்தின தேவன், பாவியான மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றின தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உன்னத திட்டத்திற்கு பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. God bless you.